டேய் கண்ணா, நான் தாண்டா உங்க அப்பா, இதாண்டா உங்க அம்மா. ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? புரிஞ்சு போச்சுப்பா, இப்ப எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நீ அப்பா, இது அம்மா, கரெக்ட் தானே? அப்பா கரெக்டா சொன்னடா. டேய், நம்ம மகனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்பாடா, என் பிள்ளைக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிட்டாங்க. அது வேற உடைக்கணும். சரி, இந்த டாக்டருக்கு வேற சொல்லிருக்கீங்களே, அவர் வேற வந்து அது போல இருக்கே. அவரும் ஒரு செக்அப் பண்ணிட்டான். கண்ணு, உனக்கு நல்லா ஆயிடணும்னு அம்மா வேண்டிட்டே இருந்தேன்டா. ஏய், யார் நீ மேல கை வைக்கிற? டேய், அதுக்குள்ள வந்துட்டடா. நான் தானே உங்க அப்பா. ஏய், தாடு பிஞ்சுக்கோ. எங்க அப்பா செத்து 7 வருஷம் ஆகுது, நீ அப்பான்ற? டேய், குத்துக்கல் மாதிரி இருக்கிறாரு, அவரை போய் செத்துட்டாருன்ற. என்னம்மா ஏமா கட்சிங்க எடுக்கிற? இவன் என்ன அண்ணியன் மாதிரி மாறுறான்? ஏங்க, இவன் திரும்பி அப்படிதாங்க ஆயிட்டான். ஏய், யார நீ எங்க வீட்டு திணில வந்து உட்காந்துக்கிற? உன்னை கவுராட்டு போட்டுருவேன். ஏந்து போடா அவங்க. டேய், நான் உங்க அப்பாடா, உன்னை பெத்த அப்பாடா. என்ன போய் என்ன பேசுறான் பாரு. என்னப்பா காதாண்டு வந்து கத்துற? எதனா சாப்பிட்டு கிடக்குதா? டேய் கண்ணா, புரிஞ்சுக்கடா. நான் உங்க அப்பாடா, அது உங்க அம்மாடா. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கடா. ஓ, இத போய் மறப்பனா? நீ அப்பா, இது அம்மா, நான் புள்ள. கரெக்டா, அப்படியே பேசுறா. மத்தபடி மாறி மாறி பேசாதுடா. டேய், என்கிட்ட 50,000 ரூபாய் வாங்கின்னு ஓடி போனவன் தானே நீ? திரும்ப வந்துட்டியா? 50,000 ரூபாய் வாங்கின்னு ஓடி போயிட்டுனா? டேய், உங்க அப்படா. டேய் கண்ணு, கொஞ்சம் சுயநினைவுக்கு வாடா. ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி பேசுற? ஐயா, மூஞ்சி பத்தியாதுக்கு பூத மூஞ்சியா? டேய், எனக்கு வைக்கிற சோறுல நீ துண்டியா? ஏங்க, என்ன பேசுறான் பாருங்க. இன்னும் கம்மியா தான் பேசிக்கிறான். என்னதான் கம்யூனிட்டி பையன் அளவுக்கு பேசிக்கிறான். ஐயோ, டாக்டர் வந்துட்டார். டாக்டர் வாங்க வாங்க. வர அவசரப்படாதீங்க. ஏய், பீஸ்னா எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டியா? அதான் சொல்லிட்டு டாக்டர். ரொம்ப வீக்கா இருக்கு போல இந்த பாடியை. டாக்டர் என்ன பண்றீங்க? இரியா, சொர்ணுக்கு தானே பார்த்துன்னுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தானே பார்க்க முடியும். ட்ரீட்மெண்ட் எனக்கு இல்ல டாக்டர், என் பையனுக்கு. முட்டாள் அறிவு இருக்காரா முட்டாள் உனக்கு? தங்க கேளுங்க சார். அவங்கிட்ட கேட்கறதுக்கு பதில் தான் உங்ககிட்ட கேட்டேன். சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. நல்லா கேட்டுங்க. பாருங்க டாக்டர், என் பையன் சுயநலவே மறந்துடுறான். என்ன பையன்ட்டு பொண்ணு காட்டுறாங்க? சரி, பொம்பளை கட்ட போட்டிருக்காங்க போல. என்ன தம்பி, ஏன் எல்லாத்தையும் மறந்துறியா? டாக்டர் கிட்ட உண்மையா சொல்லணும், சொல்லு. டாக்டர், நான் உங்க அம்மா, அவரு உங்க அப்பா. துர்காம்பர் பையன். அம்மா, அப்பா, பையன், கரெக்டா? கரெக்ட் டாக்டர். அப்ப நான் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? டாக்டர் சார், நோக்குறாம்பர் குத்துக்கால மாதிரி. ஓ, ஐ சி. சார், அதுல சார் அவர் பேரு. நீ மூடு. ஒரு டாக்டர் பேசின்னு இருக்கும்போது குறுக்க பேசினா டாக்டருக்கு கோவம் வராது? ஒரு கோவத்துல பிபிக்கு போயிடுவார் போல. டாக்டர் கோவப்படாதீங்க டாக்டர். பாருங்க டாக்டர். எனக்கு தெரியும், வாய மூடுறா. சாரிங்க, இவனை திட்டுறதுக்கு பதிலா உங்களை திட்டேன். இதில் நீங்க எந்த தப்பா நினைச்சிக்கலையே. தப்பாவும் நினைச்சுக்கல. இவனுக்கு நல்லா பாருங்க. ஏய், என்கிட்ட கடை வாங்கின பையன் தானே நீ? கடை வாங்கின பையனா? டேய், நான் எப்படா உங்ககிட்ட கடை வாங்கினேன்? டேய், நீ இதுமே தான் சொல்லி திஞ்சு நிக்கிறியா? நான் எப்ப சார் சொன்னேன்? அவன் சொல்றானாடா, நீ சொல்லாம அவன் சொல்லிருப்பான். போலீஸ் சார், என்ன காப்பாத்துங்க. இந்த 2 திருநா என்ன புடிச்சு வச்சுக்கிறாங்க. ஓ, நீங்க 2 பேரும் திட்டணுங்களா? டாக்டர், நான் அப்பா, அவன் அம்மா, இவன் எங்க புள்ள. எங்க போய் தேடுன்றீங்க? டாக்டர், இத மாதிரி மாத்தி மாத்தி பேசுறான் டாக்டர். இதான் எங்களுக்கு குழப்பமாவே இருக்குது. இதுதான் பிரச்சனையா? பாத்துக்கிறேன். தம்பி, வெளியே வா. இது புடி. டாக்டர், என்ன தள்ள பாக்குறீங்க? அது எனக்கு தெரியும், நீ கம்முன்னு இரு. தலை குளிச்சா காயில்ல வாங்கின காசு எப்படா தருவேன்? இல்ல அப்படியே முட்டிடுவேன். பாருங்க டாக்டர், நல்லா பாருங்க. அவ எதனா பேசுறான்னு கோச்சிக்காதீங்க. பேஷண்ட்னா கோவப்பட்டா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா நீ எதுனா பேசினா உன மானகட்ட கேள்வி கேட்பேன். சாரிப்பா, இவனை கேட்கறதுக்கு பதிலா உன்னை கேட்டேன். நீங்க ஏதோ தப்பா நினைச்சிக்கலையே? நான் எதுவும் தப்பா நினைச்சிக்கல. கொஞ்சம் கையை மட்டும் அவனை நீட்டி பேசுங்க. சரி, இவரை செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, ரோட்ல நடுங்க. நடந்தா எவ்வளவு தருவ? 50 ரூபாய் தரேன். டாக்டர் வேணாம், அவனை நடக்க வைக்காதீங்க. அவன் பிரச்சனை பண்ணிடுவான். பிரச்சனைனாலே அல்வா கொடுப்போம் நாங்க. என்னடா சொல்றது? எனக்கு தெரியாது. தெரியும் சொல்லணும். தெரியும். அவனுக்கு மேல லூசா இருப்பான் போல இவன். இவன் கூட வந்து வேலைக்கு சொன்னது. சரி, வெரி குட் பாய். நீ நடு. டாக்டர், எங்க நடக்க சொல்றீங்க அவனை? ஃபாலோ மீ. அவன் பின்னாடியே போலாம், வாங்க. தம்பிக்கு பொட்டி காட்டு இருக்குதா? ஏய், நீ அவன் தானே? ஏய், என்னப்பா சட்டை பூச்சிங்கிற? ஒரு அப்பன் புலிக்கு புது துணி வாங்கி தெரியா? நீ மட்டும் புதுசா போட்டுக்கிற. நான் ஒப்பாவா? வேலைக்கு போய் வச்சு நம்ம உட்காந்து சாப்பிடலாமே.
டாக்டர் என்ன டாக்டர் அப்ப நான் குத்துக்கள் மறிக்கிறேன் அவன் அப்பன்றான். கம்முன்னு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மகனே நான் புது துணி எடுத்துறேன்டா, நீ வேலைக்கு போறியா? வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்ககிட்ட கொடுக்கணும் அதானே? எங்கிட்ட எடுத்து வந்து காசு கொடுத்தீங்கன்னா புது துணி எடுத்து தருவேன். 5 வட்டி காசு வாங்கிட்டு 6 வருஷமா திஞ்சுனுக்கிற, எங்கடா காசு? என்னப்பா அடிக்கிற? என்ன 5 வட்டி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கல்யாணம் பண்ற வட்டி காசு வாங்கலடா, எங்கடா காசு? சொட்டா அப்படியே மாறிட்டான். அவன் உடம்புல பேய் பூந்துன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அட பேய் இல்ல நாய் இல்ல டாக்டர், அவன் புத்தி மாத்தா பேய் இருக்கிறான். உன்னை விட மாட்டேன்டா. நான் லவ் பண்ற பொண்ணை நீ எப்ப லவ் பண்ணுவேன்? ஏடா ஐயோ மாத்தி மாத்தி பேசுற. டே சொட்டா, முத்தம் குத்து கரெக்ட் பண்ணிட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேனா? ஏப்பா கொஞ்சம் கை எடு. நாடா கொஞ்சம் எடு. ஏன் இருந்தாலும் இப்படி ஓடுறான்? பைத்தியத்தை பூச்சிக்கிச்சா? சந்தன காற்று செந்தலம் ஊற்று வா வா. சரி வாங்க வாங்க போலாம் போலாம். என்னண்ணா நைட்டு உங்க வீட்டுல பெரிய சவுண்டியா? என் பொண்டாட்டிக்கு எனக்கு தான்ப்பா சண்டை, ரொம்ப தொல்லை கொடுக்குறா. பொண்டாட்டி மாரி ஆக்கினா கத்திரிக்க கூடாது, புரியுதா? பேசுறது ஈஸி, அவ கூட வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். நீ ஒரு மொட்டை பையன். இருப்பா ஏன் பாச்சிருக்கா? இருப்பா இருப்பா. என்ன பார்த்து கை வாங்குறான் இவன். டேய் போட வெல்ல முடியாது, என்ன உனக்கு சும்மா விட மாட்டா. அடி வாங்க பாரு இருக்கு. சரி சரியா, நீ எப்ப காசு தருவா? 20,000 ரூபாய் வாங்கினியா? நான் வாங்கினேனா? டேய் நியூஸ் ஆகலாம் நீ. நான் எப்ப வாங்கினேன்? பெரியப்பா என்ன பெரியப்பா ஆச்சு உனக்கு? முடியல வெள்ளை ஆயிடுச்சு. பெரியப்பாவா? டேய் என்னடா மாத்தி மாத்தி பேசுற? ஊருக்குள்ள பொம்பளை வச்சு நீரேனியா? என்ன பேச்சு பேசுவாரு? போடா 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 போடா. யாரு இவங்க 4 பேரு? எக்ஸ்கூஸ் மீ, கொஞ்சம் திரும்புங்க. அப்பா அம்மா உங்களை 5 வருஷமா தேர்ந்துக்கிறேன், என்னை விட்டு எங்க போனீங்க? உன் பையனுக்கு ஞாபகம் வந்துச்சு. நீ அப்பா நீ அம்மா உன் பையன். இந்த டாக்டர் கைப்பக்குவமே தனி. பாத்தியா ட்ரீட்மெண்ட்ட? குடு 20,000 ரூபாவை. டாக்டர் இருங்க, அவசரப்படாதீங்க. நீ பேசுப்பா உன்னொரு வாட்டியா. ஏண்டா என்ன சோதனை விட்டு கடிக்க வச்சு தொப்புல சுத்தி 20 ஊசி போறதுக்கு டாக்டர் கூட்டு வந்தீரியா? இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். பாத்தீங்களா டாக்டர்? பிரதர் கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. நான் டாக்டர், நீங்க யாரு? உங்களுக்கு 50,000 ரூபாய் கடன் கொடுத்த ஃபைனான்சர். 50,000 ரூபாவா? நான் யார்கிட்ட வாங்கல. ஏப்பா என்னப்பா 50,000 ரூபாய் குத்தன்றா? இன்னும் சரியாயிடுச்சுன்னு 20,000 கேட்டீங்களா? கேட்டுங்க தம்பி, இவரு உங்க அப்பா, இவங்க உங்க அம்மா, அவங்களோட பையன் நீ. புரியுதா? புரியுது டாக்டர். உங்க பையன் கிளியர் ஆயிட்டான். அம்மா BMW காரு கட்டினம்மா, எப்பமா வாங்கி தருவா? BMW காரா? நான் எங்க போவான்? வாடகை கட்டுறதே காசு இல்ல, அந்த ஆள் வந்து கேள்வியா கேட்டுட்டு போறான். இப்ப புரிஞ்சு போச்சு. இவன் கேட்டதை நீங்க வாங்கி தரல, அதனால தான் இவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி மன உளைச்சலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான். இதை வந்து எங்க வைத்தியத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கேட்ட பொருளை வாங்கி தரல அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் எங்க அம்மா கூட நான் கேட்டதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அப்ப எனக்கும் அந்த மாதிரி நோய் இருக்குமா? ஒஞ்சு போடும் கம்னு. டாக்டர் பேஷண்ட் இருக்கும்போது குறுக்க பேசக்கூடாது. அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனோட நான் அதிர்ஷ்டசாலி. ஏய் எங்கடா காசு? காசா? என்ன காசா? தம்பி நீ போப்பா. நீ வாய மூடு. நீ வாங்கின காசு கொடுக்கலாம், மத்தல கட்டி தோலை உச்சி போட்டுருவேன். டேய் நான் உங்க அப்பாடா, என்னையடா தோல் உரிச்சிடுவேன்? என் அப்பன்னு சொல்லி நீ என்ன ஏமாத்துறியா? என்ன கோடி சொந்தா? என் சொத்துல நீ அபரிக்கிறியா? சொத்தா? உனக்கு என்ன சொத்துக்குது, எனக்கு என்ன சொத்துக்குது? நம்ம வாடகை வீட்டுல தானே இருக்கிறோம். பேஷண்ட் கோவப்படுற அளவுக்கு நீங்க பேசக்கூடாதுங்க. சார் இங்க என்ன நடக்குது? அவர்கிட்ட நீங்க வாங்கின காசு ஒழுங்கா கொடு. நான் எப்போ வாங்கினேன்? ஏரோப்ளேன் வாங்கறதுக்கு வாங்கல நீ. டேய் எப்போ என் சட்டையை பிடிக்கிறா? மாமா உன் பொண்ணு எனக்கு தானே கொடுப்ப, வேற எதுக்கும் கட்டி குடுத்துற மாட்டியா? திடீர்னு மாமான்றான். கேளுங்க, நீங்களே கேளுங்க. உன்னை நான் சொல்ல போறான்னு கேளுங்க. மாமா உன் பொண்ணு கூட நான் செத்துருவேன். கையறா? டேய் நீ அவன் தானே, நீ தானே என்கிட்ட காசு வாங்கணும். இது ஒரு டிஃபிகல்ட்டான கேஸ். இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அடுத்த பாகத்துல பாருங்க. அடுத்த பாகம் வெயிட் பண்ணுமா? டாக்டர் நீ பேஷண்ட். டாக்டர் நான் பேஷண்ட் இல்ல. ஆமா கரெக்ட், நீ பேஷண்ட் இல்ல. ஆமா நீ யாரு? ஓ என்கிட்ட கடை வாங்கின முனுசாமி தானே நீ? கருணா நான் எப்போ உங்ககிட்ட வாங்கினேன், சம்பளமே ஒன்னும் கொடுக்கல. சம்பளம் கொடுக்காம ஏமாத்தின்னு இருக்க. குடு சம்பளம் கொடு. டாக்டர் நீங்க டாக்டர், நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன், நீங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்கணும். ஓ நான் டாக்டர்ல. இது போடு. எதுக்கு இதை போட சொல்றீங்க? போடுப்பா. இதே மாட்டேன், இதே போடுப்பா. போடுப்பா கடற்கன்னு.
போட்டேன் டாக்டர், உங்களோட எனக்கு அருமையா இருக்குது. இப்ப யாரு டாக்டர்? நீங்க தான். ஏய் ஏப்பா இங்க வாப்பா. என்னப்பா எங்க 2 பேர்ல யார் டாக்டர்? இவர் தான். இவர் தானே டாக்டர்? கண்டிப்பா இவர் தான்ப்பா. ஒன்னும் பாரு டாக்டர்னு சொல்லுவாங்க. அவரு வாயால சொல்லிட்டாரு உன்னை டாக்டர்னு. அப்போ நீ தானே எனக்கு சம்பளம் தரணும். டாக்டர் இது சீட்டிங், இது என்னால ஒத்துக்க முடியாது. என்னால குத்தா இதை ஒத்துக்க முடியாது. ஆனா இப்போ என்ன நடக்குது இங்க? ஏதாவது நடக்கட்டும், சரி விடுவோம்.